பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவார் நன்கறிவார். அதாவது நமது தேசம் எப்போது சக்தி உடையதாய் ஆகும் என்றால், ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளேயும் தேசத்தின் பொருட்டு கடமை உணர்வு விழிப்படையும் போதுதான் என்பதை. நம்முடைய தேசம் எப்போது மேலெழும்பும் என்றால், நாட்டின் குடிமக்கள் அனைவரும் பாரதத்திற்காக வாழ்வதை கற்கும் போதுதான். ஆகையினாலே அவர் தனி மனித உருவாக்கலில் நிரந்தர கவனம் செலுத்தினார். அதோடு அவருடைய வழிமுறையும் கூட மிக வித்தியாசமாக இருந்தது. பரம்பூஜ்ய டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் இது பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் கூறுவதுண்டு, எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள், எப்படி தேவையோ அப்படி உருவாக்கிவிடு. மக்களை திரட்டுவதில் டாக்டர் ஐயாவின் இந்த வழிமுறை, இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குயவனை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படி குயவன் செங்கல்லை சுடுகிறார்? அவர் பூமியின் சாதாரண மண்ணிலிருந்து பணியை தொடங்குகிறார். குயவன் மண்ணை கொண்டு வருகிறார், அதில் உழைக்கிறார், அதற்கு உருவம் கொடுக்கிறார், கொடுத்து சுட பண்ணுகிறார். தானும் வெப்பத்தில் உடல்கிறார், செங்கல்லையும் சுடுகிறார். பிறகு அந்த செங்கற்களை ஒன்று திரட்டி இவற்றை கொண்டு பெரும் கட்டிடத்தை நிர்மாணம் செய்கிறார். இதை போன்றுதான் டாக்டர் ஐயா மிகவும் எளிமையான மனிதர்களை தேர்வு செய்தார். பிறகு அவர்களுக்கு கற்பித்தார், தொலைநோக்கை அளித்தார், உருவாக்கினார். இந்த வகையிலே அவர் தேசத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்வயம் சேவகர்களை உருவாக்கினார். ஆகையினால் தான் சங்கம் பற்றி ஒன்று கூறுவதுண்டு. அதாவது இதிலே சாதாரணமானவர்கள் இணைந்து அசாதாரணமான ஆச்சரியமான பணிகளை சாதிக்கின்றார்கள்.